இங்க ஒரு மர்மமான காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பேயை கொல்றதுக்காக ஒரு குரூப் வந்திருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரோட குடும்பமும் அந்த பேயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அவங்க குடும்பத்துக்காக அதை பழி வாங்கியே தீரணும்னு வெறியோட வந்திருக்காங்க. ஆனா இந்த காட்டுக்குள்ள அந்த பேயை தவிர இன்னும் நிறைய மர்மமான அமானுஷம் மறைஞ்சிருக்கு. சோ மனசுல தைரியம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த காட்டை விட்டு வெளியில உயிரோட போக முடியும். அது மட்டும் இல்லாம இந்த காட்டுக்குள்ள வாழ்ற எந்த மிருகத்தையும் கொல்லக்கூடாது. அதுதான் இந்த காட்டோட ரூல்ஸ். சோ இந்த காட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி படையல் வச்சு பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள வராங்க. ஆனா இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களுக்கு அந்த காடு பர்மிஷன் கொடுக்காமலே தப்பா உள்ள வந்துடுறாங்க. இப்ப உள்ள வந்து கொஞ்ச தூரம் போறதுக்குள்ளேயே 100 அடி நீளம் இருக்கிற ஒரு ராஜநாகம் இவங்களை வழிமறிச்சு நிக்குது. சோ காட்டோட ரூல்ஸ் படி அது எதுவும் செய்யாம அசையாம நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாரோட காலுக்குள்ளயுமே பூந்து வெளியில போயிடுது. போனதும் இவங்களை அந்த காட்டுக்குள்ள போக விடாத மாதிரி வழிமறிச்சு நின்னுடுது. இத பார்த்த ஒருத்தன் அவசரப்பட்டு அதை கொன்றலான்னு பக்கத்துல போறான். அடுத்த செகண்டே அவனை கடிச்சு கொதறிடுது. இத பார்த்த கூட இருந்த இன்னொருத்தன் கோவத்துல அந்த பாம்பை சுட்டுறான். உடனே அந்த காடே இருட்டாயிடுது. சோ இருட்டுல கீழே இருந்தா ஆபத்துன்னு எல்லாருமே மரத்து மேல தங்கிடுறாங்க. அப்ப திடீர்னு அந்த பாம்பு கடிச்சு இறந்து போனவே இவங்க கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கான். இத பார்த்த ஒருத்தர் இது உண்மை இல்ல, எல்லாமே அமானுஷம் பண்ற வேலை, சோ யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் சொல்றது எல்லாமே இந்த பாம்பை கொண்டவன் காதுல கீழே இறங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அதை நம்பி அவசரப்பட்டு கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அந்த காட்டோட வேலை தான் புரிஞ்சுக்கிறான். இப்ப இவன் பார்த்த அந்த உருவம் ஒவ்வொரு இடத்துலயும் மாறி மாறி இவனை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கு. அதுல குழம்பினவன் அவனுக்கு அவனே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறான். சோ அந்த காட்டோட ரூல்ஸ் மீறி அந்த பாம்பை சுட்டதுக்கு அந்த காடு அவனை பழி வாங்கிருது.